நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் 2 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 2 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. கம்மி பட்ஜெட்டில் தாங்க அந்த மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. ஒன்று தலையீத்து கிடாரின்னு சொல்லியிருக்காங்க, இன்னொன்று வந்து 3ஆம் ஈத்து மாடு, கன்று மாடு தாங்க, அதுவும் கிடாரி கன்று ஈன்ற மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிச்சிருக்கா. அப்படி 2மே நல்ல தரமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த 2மே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கறவை திறன் எவ்வளோ, விலை எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. முதலாவது பார்க்கக்கூடிய இந்த செவலை வந்து 3ஆம் ஈத்து மாடு தாங்க. கன்று ஈண்டுச்சுக்க, கன்று ஈண்டு 2 நாட்கள் ஆகுது. என்ன கண்ணுனா கிடாரி கண்ணு ஈன்ற மாடு அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்கிறோம். நல்ல குவாலிட்டியில் பாருங்க, நல்ல டாப் குவாலிட்டி ஜெர்சின்னு சொல்லலாம். அருமையான மடிசெட்டில் இருக்குதுங்க. மாட்டுக்கு சரி கண்ணுக்கு சரி ரெண்டுக்கும் சுழி தவறலாம் எதுவும் இல்லை. சுழி சுத்தமான மாடுங்க. நல்ல கறவை திறன் எதிர்பார்க்கலாம். ஒரு 12-13 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும். ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். மடி கூச்சல் இல்லாத மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கறவைக்கெல்லாம் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். காம்புலாம் பூக்காம்பு கறக்கிறதுக்கான பிசு பிசுன்னு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் பூக்காம்பு அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கா. அப்படி மாடும் கண்ணு விற்பனைக்கு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டி என்ற பகுதியில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டுங்க. மாட்டுக்கு சுழி தவறலாம் எதுவும் இல்லை. நெத்தி சுழி ஆகட்டும், முதுகு சுழி ஆகட்டும் கரெக்டான ஸ்தானத்தில் தான் இருக்குது. தவறான சுழி எதுவும் இல்லைன்னு வீடியோவிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கறதோட நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையாளர் சொல்லியிருக்கா. அப்படி அதே மாதிரி 4 காம்பு நல்லா சீராக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு காம்பு நல்லா இடைவெளி விட்டு அருமையான மாடு. 3ஆம் ஈத்து மாடு தாங்க. பல் வந்து கடைப்பல் முளைப்பு, கண்ணு போட்டு 2 நாட்கள் ஆகுது. கிடாரி கண்ணு ஈன்ற மாடு. ஒரு 12-13 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். 49,500 சொல்லியிருக்காங்க விலை. அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம 2வது பார்க்கக்கூடிய இந்த செம்புத்து மறையில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மொட்டை டைப்பில் தலையீத்து கிடாரின்னு தான் சொல்லியிருக்காங்க. பல் வந்து 4 பல்லுங்க. சுழி சுத்தமான கிடாரிங்க. எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும். தண்ணி தவளை நல்லா அருமையாக எடுத்துக்கக்கூடிய கிடாரி. தலைச்சனிக்கு நல்ல கறவை எதிர்பார்க்கலாம். ஒரு 10-11 லிட்டர் வரலையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினையாக இருக்குது. இந்த கண்ணு பிறகு ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சிருக்கா. அப்படி சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டி என்ற பகுதியில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. 2க்குமே டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக தான் இருக்குது. தமிழ்நாடு பூரா அரேஞ்ச்மெண்ட் உண்டு. இந்த கிடாரிக்கு நெத்தி சுழி பாருங்க, அதே மாதிரி முதுகு சுழி பாருங்க, கரெக்டான ஸ்தானத்தில் தான் இருக்குது. தவறான சுழியில் எதுவும் இல்லைன்னு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காம்பு வளமும் நல்லா அருமையாக இருக்குதுங்க. ஒவ்வொரு காம்புக்கும் நல்லா இடைவெளி விட்டு நல்லா ஈத்து மாட்டுக்கு அமைஞ்ச மாதிரி நல்லா காம்போல எப்படி அமைஞ்சிருக்குது பாருங்கள். ஒவ்வொரு காம்பு இடைவெளி விட்டு நல்லா ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம மடி நல்லா எடுக்கக்கூடிய 5 நாள் டைம் இருக்குது. நல்லா மடி எடுக்குங்க. இதனுடைய விற்பனை விலை 47,500 சொல்லியிருக்காங்க. அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்ட நபர்கள் கான்டாக்ட் பண்ணுங்க.